ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்த்தவி க்ரோஷெட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பீகாக் ஃபெதரோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வேல் டுட்டோரியல் போட்டிருக்கேன், அதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க. பீகாக் ஃபெதர் பண்ணால் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். மேஜிக் ரிங்கை ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை டைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மேஜிக் ரிங்கில் வந்து நம்ம 9 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே எப்படி பண்ணோன்னா, ஹூக்கில் ஜான் ஓவர் பண்ணிக்கிட்டா நமக்கு ஹூக்கில் 3 லூப்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் வழியாக ஹூக்கை வெளியெடுக்கணும், நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸ் வழியாக ஹூக்கை வெளியெடுக்கணும். இதான் வந்து டபுள் க்ரோஷே. மேஜிக் ரிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 9 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறம் 9 டைம்ஸ் நான் டபுள் க்ரோஷே போட்டுட்டு எண்டியான பிடிச்சி நான் இழுத்தேன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிக்கும். மேஜிக் ரிங் வந்து க்ளோஸ்டாக நமக்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்ட இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இதான் நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்ட இடம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கேப் இருக்குன்னா லாஸ்ட் எண்டை பிடிச்சி நல்லா இழுத்தோம்னா நமக்கு வந்து கேப் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஸ்பேஸே இல்லாமல். நெக்ஸ்ட் ரவுண்டு போட நெக்ஸ்ட் யானை எடுக்க போகிறோம். ஸோ நான் அந்த யானை ஒரு சிஹெச் போட்டு டைட் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட யானை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இப்போ நமக்கு ரெடி. இப்போ எனக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது, ஸோ நான் நல்லா இழுத்து அந்த கேப்பை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு போடுறதுக்கு நான் வந்து ப்ளூ கலர் யானை எடுத்து எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் இடத்துல ஹூக்கை விட்டு யானை வெளியில் எடுத்து 2 யானையும் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த யானை அவுறாமல் இருக்க லாஸ்ட் ரவுண்டோட எண்டையும் இதோட எண்டையும் வந்து நான் வந்து டைட்டாக வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஒரு 2 முடிச்சு போட்டால் நமக்கு அது லூஸ் ஆகவே ஆகாது. போட்டு நெக்ஸ்ட்டு நான் என்னோடய செகண்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு சிஹெச் போட்டுக்கிறேன். 2 ஸ்மால் அந்த த்ரெட்டையும் வந்து நம்ம இதோடைய சேர்த்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம்னா நமக்கு யான் ஹைட் பண்ண தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிஹெச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் வந்து நம்ம டிசி இன்க்ரீஸ் போடணும். டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரே ஸ்பேஸில் நம்ம 2 டைம் வந்து டபுள் க்ரோஷே போட்டோம்னா அது டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். நான் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டேன், இப்போ செகண்ட் டைம் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுக்கிறேன். மாதிரி நம்ம 4 டைம்ஸ் போடணும். சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம் போடணும். நெக்ஸ்ட்டு தேர்டு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் 1 2. நெக்ஸ்ட்டு 4th டைம் இன்க்ரீஸ் போட்டுக்கிறேன், டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இப்போ நான் 4 டைம்ஸ் போட்டுட்டேன். இதுதான் நம்மளோட ஹாஃப் போர்ஷன், ஒரு சைடு ஆனது. நெக்ஸ்ட்டு சென்டர் போட போகிறேன். சென்டரில் வந்து 3 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறேன். சேம் ஸ்பேஸ்லேயே வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கணும். இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட். இந்த ஸ்பேஸில் போடுறது வந்து நம்மளோட சென்டர் பாயிண்ட். இதுதான் நமக்கு வந்து அந்த கூம்பு மாதிரி, அந்த ஃபெதரோட கூம்பு மாதிரி நமக்கு எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு, இந்த சைடு போட்டதோட ஆப்போசிட் அப்படியே போடணும், ரிவர்ஸில் போடணும். அதாவது 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து 4 டைம்ஸ் நாம் போடுறோம். இதான் வந்து நம்மளோட செகண்ட் ரவுண்ட். நான் 2 டைம்ஸ் போட்டேன்.
இப்போ 4 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபேக்கான ஸ்பேஸ். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறனால அந்த இடத்துல ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். அதை வந்து ஃபேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணக்கூடாது. எப்போதுமே ஃபஸ்ட்டு இதோட ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது அது மாதிரி நமக்கு ஒரு ஃபேக் ஸ்டிச் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ செகண்ட் ரவுண்டு ரெடி. தேர்ட் ரவுண்டுக்கு வந்து நான் பிங்க் கலர் யான் எடுத்துக்கிறேன். எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கேயே நான் வந்து அந்த யானை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். 2 எண்டையும் சேர்த்து நான் நல்லா நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு 2 டைம்ஸ் நாட் போட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து லூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து 7 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதாவது 7 டைம்ஸ் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். 7 ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செகண்ட், தேர்டு சிங்கிள் க்ரோஷே, fourth single crochet, fifth single crochet, sixth single crochet, 7 single crochet. ஸ்டார்டிங் வந்து 7 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட் இதில் ஒரு டபுள் க்ரோஷே, அதே சேம் ஸ்பேஸில் இன்னும் ஒரு டைம் ட்ரிபிள் க்ரோஷே போடணும். அதாவது நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே, 1 ட்ரிபிள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ்லேயே. இது நம்மளோட ஒரு சைடு. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் சைடு. சென்டரில் வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போடணும். சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ட்ரிபிள் க்ரோஷேனா ஹூக்கில் 2 டைம்ஸ் வந்து யான் ஓவர் பண்ணி நம்ம 3 டைம்ஸ் வந்து போடணும். இதை 3 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு போட்டதுக்கான ரிவர்ஸ் போடணும். இங்கே போட்டதோட ரிவர்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, அதே சேம் டைம்லேயே ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 7 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே 7 டைம்ஸ். 3 4 5 6 and 7 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட போய் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட தேர்டு ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து டோட்டலாக நமக்கு 25 ஸ்டிச்சஸ் வந்து இந்த தேர்ட் ரோவில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th ரவுண்டுக்கு எல்லோ கலர் யான் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து நல்லா அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அதுக்காக 2 செயின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே சேம் ஸ்பேஸ்லேயே வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே வந்து போடணும். சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரோஷே, அதாவது 2 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே. இதை வந்து நம்ம 3 டைம்ஸ் போடணும். இப்போ நான் வந்து ஒரு டைம் போட்டிருக்கேன். இதை வந்து டோட்டலாக 3 டைம்ஸ் போடணும். இப்போ நான் 1 டைம் போட்டேன். நான் வந்து மீதி 2 டைம் போடணும். அதாவது 2 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 1 டபுள் க்ரோஷே. இப்போ 2 செட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் செட் 2 டபுள் க்ரோஷே, சேம் ஸ்பேஸ்லேயே 2 டபுள் க்ரோஷே,
next 1 double crochet, next 1 double crochet முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 double crochet, இது சேம் ஸ்பேஸில் 2 double crochet, next 1 double crochet, next இதில் 2 double crochet சேம் ஸ்பேஸ்லேயே. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் பாயிண்டில் 3 double crochet போடணும். நெக்ஸ்ட்டு இதோட ரிவர்ஸும் தான் நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதாவது 2 double crochet, 1 double crochet, 2 double crochet. நெக்ஸ்ட்டு அந்த 3 டைம் 3 செட்ஸ் வந்து போடணும். ப்ரீவியஸில் வந்து 2 1 1ன்னு போட்டிருந்தோம். இப்போ 1 1 2ன்னு போடணும். 1 double crochet, 1 double crochet, 2 double crochet 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை எழுதி வச்சுட்டு பொறுமையாக போடுங்க. இதில் ஃபாஸ்ட்டாக வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி பொறுமையாக போட்டு பாருங்கள். இது ஈஸியானது தான். நம்மளுக்கு டபுள் crochet தான், சிங்கிள் crochet, half double crochet இந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம 3 செட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இதோட வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். போட்டால் நம்மளோட 4th ரவுண்டும் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். எக்ஸஸாக இருக்க யானையும் எடுத்துக்கிறோம். இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்டர் கொடுக்குறது தான். அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் யானை அட்டாச் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு ஒரு CH போட்டு என்னோடய 5th ரோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 3 சிங்கிள் crochet போடணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டைம் வந்து சிங்கிள் crochet, 1 சிங்கிள் crochet, செகண்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet, செகண்ட் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ 3 டைம்ஸ் வந்து நான் சிங்கிள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிக்கார்ட் ஸ்டிச் போட போகிறேன். அதாவது 3 செயின்ஸ் போட்டுட்டு நான் பிக்கார்ட் ஸ்டிச் போட போகிறேன். அதாவது 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் வந்து செயினில் வந்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதான் பிக்கார்ட் ஸ்டிச். அதாவது 3 செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு பேர் தான் வந்து பிக்கார்ட் ஸ்டிச். 3 செயின் போட்டு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு half double crochet போடுறேன். அதோட நெக்ஸ்ட் இதுலேயும் ஒரு half double crochet, அதாவது 2 டைம்ஸ் வந்து half double crochet செப்பரேட் ஸ்பேஸில் போட்டுட்டு திரும்ப 3 CH யூஸ் பண்ணி ஒரு பிக்கார்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு half double crochet, நெக்ஸ்ட்டு half double crochet, நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கார்ட் ஸ்டிச். இது வந்து நம்ம 7 டைம்ஸ் போடணும். அதாவது 1 சைடு ஃபுல்லாக வந்து 8 பிக்கார்ட் ஸ்டிச் வந்து இருக்கணும். தப்பாக பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல பிக்கார்ட் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அதாவது 3 சிங்கிள் crochet போட்டு பிக்கார்ட் ஸ்டிச் ஃபஸ்ட் இது. நெக்ஸ்ட் இதில் 2 half double crochet ஒரு பிக்கார்ட் ஸ்டிச். இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் half double crochet ஒரு பிக்கார்ட் ஸ்டிச். இது வந்து நம்ம 7 டைம்ஸ் வந்து போட்டுக்கணும். half double crochet ஈச் ஸ்பேஸ்லையும் ஒவ்வொரு டைம் போடணும். 1 டைம். வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை டைம். அதாவது 1/2 சைடு வந்து 8 பிக்கார்ட் ஸ்டிச் இருக்கணும். ஒரு சைடு வந்து 8 பிக்கார்ட் ஸ்டிச் இருக்கணும். இப்போ நான் லாஸ்ட் இது போட்டு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
இப்போ நம்ம சென்டர் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சென்டர் பார்ட்டில் வந்து 8 டைம்ஸ் போட்டுக்கலான்னு கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பார்ட் பண்ணுவோம். சென்டர் பாயிண்டில் 2 டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ்லேயே போடணும். 2 டைம்ஸ் 2 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்பேஸ்லேயே போடணும். நெக்ஸ்ட்டு சென்டருக்கு வந்து 4 பிக்கார்ட் ஸ்டிச் CH போட்டு ஒரு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 4 CH யூஸ் பண்ணி ஒரு பிக்கார்ட் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட ரிவர்ஸ் அப்படியே அந்த சைடு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 2 half டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ்லேயே 2 half டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு அதோட ரிவர்ஸு 3 CH போட்டு பிக்கார்ட் ஸ்டிச், அப்புறம் half டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ். இதவே வந்து நம்ம 7 டைம்ஸ் வந்து போடணும். ஒரு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டுட்டு half double crochet, 1 half double crochet, 2 half double crochet. ஒரு செட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச் ஒரு பிக்கார்ட் ஸ்டிச், அப்புறம் ஒரு half double crochet, 2 times half double crochet. இந்த மாதிரி நம்ம வந்து 7 டைம்ஸ் போட்டுக்கணும். வந்து 7 டைம்ஸ் வந்து பிக்கார்ட் ஸ்டிச் செட்டை வந்து நம்ம போட்டு முடிச்சுக்கணும். இது மாதிரி நான் ரொம்ப டுட்டோரியல்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு டுட்டோரியல் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான டுட்டோரியல்ஸ்னாலும் நான் போடுறேன். வந்து 7 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இது சிங்கிள் குரோஷே வந்து 3 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதோட வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதவே நீங்கள் வந்து தோரணம் மாதிரி ஒரு 6 or 7 செஞ்சு நீங்கள் தோரணம் மாதிரி தொங்கோடலாம். அதுக்கான ஸ்பேஸ் வந்து வேணும்னா இதிலே நீங்கள் வந்து அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து ஒரு 20 வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து இது மாதிரி ஒரு தோரணம் செஞ்சு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதை வேணால் பார்த்துக்கோங்க. வேலையும் இந்த பீகாக் ஃபெதரையும் வச்சு நான் ஒரு தோரணம் மாதிரி செஞ்சுருக்கேன். அது ஷார்ட்ஸில் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ போட்டுட்டு லாஸ்ட் ஏன்னா நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். முன்னாடி இந்த எக்ஸஸாக கையான வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து சென்டரில் அந்த டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீடிலில் வந்து நான் ப்ளூ கலர் யானை எடுத்துகிட்டு ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி, அதாவது 5 டைம்ஸ் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேல் போட்டிருக்கோம்ல, அந்த வேலையும் இதையும் செஞ்சு 2 சேர்த்து ஒரு கீ செயினாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடு வந்து நம்ம இதை வந்து நாட் போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ண வேண்டிய யானைலாம் கட் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்கோட அந்த சென்டர் யானையும் அந்த ஹேங்கிங்காக கட் பண்ணியிருப்போம். அந்த யானையை வந்து நம்ம உள்ளே ஹைட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம கட் பண்ண யானை எல்லாத்தையும் உள்ளே நம்ம ஹைட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் க்ரோஷெட் லவர்ஸ்க்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டும் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் யானில் ஹைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த பீகாக் ஃபெதர் வந்து ரெடி ஆகிடுச்சு.